வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 97 லட்சம் மக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இது என்ன மெசேஜை கொடுக்குது? அரசியல் கட்சியினர் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட ஒரு விஷயம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இதை பெருசா எதிர்த்தது எந்த கட்சின்னு முதல்ல சொல்லுங்க. திமுக. 24 ஹவர்ஸ் திமுக என்ன பதில் சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. சம்பவம் நடந்து 24 மணி நேரமா திமுக ஏன் வாய் மூடிட்டு இருக்கு? காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. அராஜகம் நடந்துருச்சு. ஒன்றிய அரசு வந்து 1 கோடி தமிழர்களை கொன்று விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. 6.25 கோடி வாக்காளர் இருந்த இடத்துல 5.25 கோடியா வாக்காளர் மாதிரி இருக்கு. 97 லட்சம் வாக்காளர் காணாம போயிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறுவதற்கு செய்த சதி அப்படின்னு சொல்லணும்ல. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. நீங்க ஒரு பேய் வரப்போது சொல்லி மிரட்டிட்டு இருந்தீங்க. பேய் வந்துருச்சு. வந்த பிறகு அது பேய்னே சொல்ல மாட்டீங்க. சத்தம் காட்டாம அடுத்த வேலையை பார்க்க போயிட்டீங்க. உங்க கட்சிக்காரங்களாம் போய் வந்து முதல்ல போய் வாக்காளர் பட்டியல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வரைவு பட்டியலர் எல்லா ஊர்லயும் திமுக காரங்க வாங்கிட்டு வந்திருக்காங்களா இல்லையா? அந்தந்த கலெக்டர் வெளியிடுறாங்க. 38 மாவட்ட கலெக்டர் வெளியிட்டாங்க. 38 மாவட்டத்திலையும் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. திமுக காரங்க புறக்கணிச்சிருக்கணும்ல. தலைவரே, பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. முழுக்க தமிழக அரசு ஊழியர்கள் செய்த வேலை, மாவட்ட கலெக்டர்கள் செய்த வேலை. 97 லட்சம் வாக்காளர்கள் காணும். சத்தம் வரல, ஒன்னும் செய்யல. பேத்தனமா பேசாம இருக்கீங்க. டி.கே. சிவகுமார் பேச மாட்டாரா? ஆர்.எஸ். பாரதி பேச மாட்டாரா? சட்டத்துறை அமைச்சர் பேச மாட்டாரா? பேசியிருக்காங்களா இல்லையா? அரசாங்க விஷயத்தை, தீபகுன்ற விஷயத்தை எல்லாத்தையும் அறிவாலயத்தில் உட்காந்து பேசியிருக்காங்களா இல்லையா? பேச வேண்டியதானே? 97 லட்சம் தமிழர்களை கொன்ற ஒன்றிய அரசு சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? பயப்பரியா குமார்? திருமாவளவன் சொல்றாரு, இவங்க எல்லாமே நீக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இந்திய குடிமக்கள் தானே, இல்ல அவங்க எதுவும் வெளிநாட்டுக்காரங்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நீக்கப்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கல்ல, டினாமினேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. இத்தனை பேர் இறந்துட்டாங்க. இறந்தவங்கள இந்திய குடிமக்கள்ங்கிறக்காக வச்சிருக்கலாமா? புழல் சிறையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்திய குடிமக்களா, ஆப்பிரிக்க குடிமக்களா? புழல் சிறை அவுத்து விட்டுலாமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. குளத்தூர்ல சட்டமன்ற தொகுதியில தமிழ்நாட்டிலேயே அதிகமான நாட்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியும். குளத்தூர் 2வது அதிகமாக நீக்கப்பட்டது எங்க தெரியுமா? சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில திரு உதயநிதி தொகுதி. தமிழ்நாட்டில் அதிகமாக 1 லட்சம் பிளஸும் அநேகமா 1 லட்சமும் ஆல்மோஸ்ட் 1 லட்சம் நீக்கப்பட்ட 2 தொகுதியில. உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சென்னையில உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கம்மியான வாக்காளர் தெரியும். 2 சின்ன தொகுதி குளத்தூரும் சேப்பாங்க. 2லயும் தான் அதிகமா நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? எடப்பாடியில் அவ்வளவு நீக்கப்படல. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அத்தனை தேர்தல் அலுவலர்கள் மேல நடக்கும். எதுக்கு? அரசு ஊழியர்கள் கடமையை மீறி செயல்பட்டதுக்கா? தேர்தல் ஆணைய பண்ணி விட்டுருங்க. கடமையை மீறினாங்க. தமிழர்களுக்கு விரோதமா அண்ணன் திருமாவளவனுடைய கூட்டம் நான் ஆதரிக்கிறேன். தமிழர்களை கொண்டுட்டாங்க. 97 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அண்ணன் திருமாவளவன் கருத்தை ஏற்று 38 மாவட்ட ஆட்சியர்கள் மாற்றப்படணும். ஏகாம்பரம் அலாட்டாய்க்கடா அலாட்டா. ஒட்டுமொத்தமா இப்போ 66 லட்சம் மக்கள் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற 2 விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க. இந்த 66 லட்சம் மக்களும் மீண்டும் இணைப்பதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. இப்பயும் தேர்தல் வாக்கு நிறைய சேரலாம். இறந்து போனவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? டேய், அவன் செத்துட்டான்டா. ஏன் ஒருத்தரோட பதில் பேச மாட்டேன்றீங்க? அண்ணன் திருமாவளவன் இப்ப பேசட்டும். தமிழர்களுக்கு விரோதமா செயல்பட்டாரு. 66 லட்சம் பேர் நீங்க டூப்ளிகேட் சொல்லி தூக்கி விட்டீங்க. 66 தமிழர்களுக்கு வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கு. தமிழர்களுக்கு விரோதமா செயல்பட்டவங்க அத்தனை ஆக்ஷன் எடுங்க. என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. எதிர்க்கட்சிகள் சொன்னது என்னன்னா, அந்த காலம் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கணும். முடிஞ்சு போச்சுல. இன்னும் 10 லட்சம் பேர் தூக்கிட போறாங்க. பேசாம இருங்க. திருடனுக்கு தேள் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க எல்லாம் திருடனுங்க. நான் தேளு. நான் கொட்டினா பொத்துக்கிட்டு இருக்கணும். முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இல்ல, ஒரு 5 மாசம் அதிகமாக எஸ்ஐஆர் சிறப்பாக செய்து முடித்த தமிழக அரசு பாராட்டணுமா திட்டணுமா? எல்லா மாநிலத்திலும் இருக்கும்போது எனக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பிரமாதம் 99%. இதுக்கு மேல உங்களுக்கு பெர்ஃபெக்ஷன் இருக்குதா? முடிஞ்ச பிறகு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எதுக்கு கேக்குறீங்க? யாரு கேக்குறீங்க? நீங்க உள்வால பார்க்கணுமா? கரெக்டா கட்டுவிட்டா. சோஷியல் மீடியாவில் சில பேர்லாம் போடுறாங்க, நான் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்தேன், ஆனால் வந்து என்னுடைய பேர் வந்து நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சில பத்திரிகையாளர்களே போட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களும் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவலோட போடுறாங்க. தேர்தல் அலுவலர் போய் ரீச் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டுருக்கிற பேரா அதே ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அவங்க பேர் வந்து சோசியல் மீடியா டைப் பண்ணி போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு பாலிடிக்ஸ் பண்ற நேரத்தில் அந்த அதே ஆன்லைனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் போட்டால் வந்து பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார்.
என் பேர் மட்டும் சரி. நான் சொல்லுவேன், நான் ட்வீட் போட்டுருந்தேன்னா என் மனைவி பேர் வந்திருக்கு, மக்கள் பேர் வந்திருக்கு, ஏன் மட்டும் பேர் கண்ட திமுக அரசின் சதி. ரங்கராஜ் பாண்டே டிவியில் பேசுறதுனால உதயநிதி ஸ்டாலின் செஞ்சுட்டாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் செஞ்சுட்டாரு. இப்படியா பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னங்க என் பேர் மட்டும் வரும், நான் போய் பண்ணேன். ஐ ரீச் த பிஎல்ஓ கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க ட்வீட் போட்டு இருக்கிற நேரத்தில் போய் நீங்க பிஎல்ஓ பாருங்க சார், பிஎல்ஓட ஃபோன் நம்பரோட இருக்குங்க. காளி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ அவ்வளவுதான். இல்ல ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து எஸ்ஐஆர்னால நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது தானே அவங்க வந்து அந்த குடியுரிமையே போகக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போயிடாது, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இருக்கக்கூடிய கலெக்டர்ல பூரா நியமிச்சது யாருங்க? ஒன்றிய அரசு, ஐநாவா? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு ஆள்றது எந்த கட்சிங்க? திமுக. தமிழக முதலமைச்சர் நினைச்சா மதுரை கலெக்டரை மாற்ற முடியுமா, சீக்க முடியுமா, வைக்க முடியுமா? அப்ப கலெக்டர் தப்பு இருக்கான்னு மாத்தணுமா, மாத்தக்கூடாது? அண்ணன் திருமாவளவன் நியாயமான கோரிக்கை வைக்கக்கூடியவரா இல்லையா? அவர் அபாண்டமா பேசக்கூடியவரா? சொல்லு. ஆமா இல்ல ஒரு வாரம் சொல்லுங்க. அபாண்டமா பேசுவாரு அப்படி சொல்ல முடியாது. சொல்லுங்க, அபாண்டமா பேச முடியாது. அப்ப ஒரு நியாயமான கோரிக்கை வைக்கிறார், 36 கலெக்டர் மாத்துங்க, அதுல ஒரு 10 கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற. ஒரு தப்பு பண்ணாம உங்க கூட சேர்ந்து எவ்வளவு நாள் கெட்ட பேர் வாங்குறது? ரொம்ப ஃபீல் பண்ண. இல்ல நாங்க பிஜேபியோட துணை நின்றோம் சொல்லுங்க, ஒத்துக்குங்க. நாங்க பிஜேபியோட பி டீம். திமுக பிஜேபி சொன்னதான் நாங்க செய்யறோம். தேர்தல் பிஜேபியோட வேலையை தான் தேர்தல் ஆணையம் பார்க்க, தேர்தல் ஆணைய வேலை தான் நம்ம கலெக்டர் பார்த்தாங்க, கலெக்டர் நாங்க சொல்லி தான் பார்த்தாங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துக்கிடுங்க. இல்ல இதற்கு முன்னாடி எதிர்த்தது தப்புன்னு ஒத்துக்கிடுங்க. நாங்க தெரியாம எதிர்த்துட்டோம், நியாயமா தான் செயல்பட்டு சொல்லுங்க. இல்ல எங்க கலெக்டர் தப்புன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்ப எஸ்ஐஆர் வந்த போது பயங்கரமா சண்டை போட்டீங்க, கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டீங்க. அண்ணன் டிவி கேல இருந்து போட்டு நாங்களாம் வழக்கு போட்டோம், நாங்களாம். இப்ப சத்தமே காணோம். வழக்கு போட்டு என்ன சொல்லுங்க? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இந்த வரைவு வாக்காளர் பட்டியனால நீக்கப்பட்டவர்களுடைய நம்பர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். இது யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும்? யாருக்கும் சாதகமா இருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் சாதகமா இருக்கும். அதை எதிர்க்கிற அத்தனைவருக்கும் பாதகமா இருக்கும். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இப்ப சென்னையில ஒட்டுமொத்தமா 14 லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. சென்னை யாருடைய கோட்டை? நார்மலா கொங்கு பெல்ட்னா ஏடிஎம்கே கொடுக்கும், ரைட்டுங்களா? சென்னைனா திமுக கொடுக்கும். சென்னையில தான் அதிகமான வாக்காளர் பேர் இருக்கு. நீங்க 97 லட்சத்துல 14 லட்சம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் போயிருக்கு, ஒரு மாவட்டத்துல மட்டும் போயிருக்கு. யாருக்கு சாதகமான சொல்லுங்க, யாருடைய கோட்டை சொல்லுங்க? திமுக. அப்ப திமுக கோட்டையில இவ்வளவு தப்பான வாக்குகள் இருந்திருக்குன்னு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். உள்ளே அதிகமான விஐபி தொகுதி நீங்க லிஸ்ட் எடுங்க. உள்ளே அதிகமான வாக்கு செல்லாத ஓட்டுன்னு எங்க நீக்கப்பட்டு சொல்லுங்க. முதல்ல நிக்கிறது தமிழக முதலமைச்சரோட சீட், ரெண்டாவது நிக்கிறது திரு உதயநிதி ஸ்டாலினோட சீட். நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. திமுகவுடைய அந்த நேரேட்டிவ், இந்தியா கூட்டணியுடைய அந்த நேரேட்டிவ் இப்ப என்னவா இருக்கு? எப்பயுமே தோத்துட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சிஏஏக்கு அப்படிதான் சொன்னாங்க, எஸ்ஐஆருக்கு அப்படிதான் சொன்னாங்க, டீலிமிட்டேஷனுக்கு அப்படிதான் சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிதான் சொன்னாங்க, என்ஆர்சி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கான்னு சொல்லு. இவிஎம் சொன்னாங்க, ஓட் சோரி சொன்னாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கான்னு சொல்லுங்க. வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்?